ஆண்டியாக வந்திருப்பவன் ஆண்டவன் என்றறியாமல் அழைத்து வந்தார்கள். சரி, டக்கராஜே அப்படியே மாப்பிளைய பார்த்து நினைக்கிறார், நம்மளோட வயசாளி எல்லாம் இருக்கா, நம்ம பிள்ளை கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப மாலை விழுந்தவங்க தான் மாப்பிள்ளைங்கிறது இந்த கல்யாணத்துடைய விதி. இருக்காரு பொண்ணை தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுல்ல. ஆகியாலே சரி கட்டி கொடுத்துதான் ஆகணும். ஆமா, நேர மாந்தியர்களை அழைத்தார். கிழவனுக்கு தான் வாழ்க்கைப்படணும் விதி இருந்தா மாத்த முடியுமா? முடியாது முடியாது. ஆமா, மாந்தியர்களை அதான் மாந்தியர்கள் யாரு? ஒண்ணும் தெரியாதவன் இல்ல தம்பி, வேந்த மாதிரி இருப்பான், அறிவில் சிறந்தவர்கள். அப்படியா? ஆசாரிமார்கள் மாந்தியர்கள். இப்ப இல்ல ஆசாரிய பார்த்து மாந்தியான ஆசாரி விடுவாரா? இப்ப ஆசாரிக்கு வேலையே கிடையாது. அப்படியா? எல்லாம் மிஷின்ல கொடுத்து கடைசியில அவரு நுணுக்கமா ஏதாவது செய்வார். ஆமா, டிசைனை போட்டு பாட்டிடுவார். அப்படியா? இவன் பண்ணிடுவார். இவன் அதுக்கு தானே போறான். ஆமா, அதான் சொல்லுவேன். காவணக்கால் இட வேண்டும். சரி, அந்த காலத்திலே ஒரு திருமணம் என்று சொன்னால் தன்னுடைய அரண்மனை முன்னாடிதான் காவணக்கால் போட்டு, ஆமா பந்தக்கால்னு சொல்லுவாங்க. ஆமா சரி, அதை அமைத்து மணவரை அமைத்து திருமணம் செய்து கொடுப்பார்கள். ஆமா, ஆனா இந்த காலத்து மாதிரி இல்ல. அந்த காலம் அப்ப ஊர் பணம் எல்லாம் கொடுப்பாங்க. மாந்தர்களை அழைத்து வடமலைக்காவுக்குள்ளே சென்று மரங்கள் வெட்டிவார்கள் என்று சொன்னார். சரி, அந்த வேளையிலே வருகிறார்கள் மாந்தியர்கள் வடமலைக்காவுக்குள்ளே ஓடோடி வருகிறார்கள். சந்தன மரமும் தனித்தேக்கு மரத்தையும் அதற்கென்று தேர்ந்தெடுத்தார்களா? பிரம்மங்கால் நாட்டணும். ஆமா, ஆகியாலே மரங்களை தேர்ந்தெடுத்து வந்த மாந்தியர்கள் சரி தக்காவர கோட்டையிலே மணப்பந்தல் எப்படி அமைத்தார்கள்? எப்படி பாருங்க. காவணங்கள் இடுவாரா இடுவாரா இடுவாரா, கடலி குலை நாட்டுவாரா நாட்டுவாரா, காவணங்கள் விடுவாரா விடுவாரா விடுவாரா, கடலி குலை நாட்டுவாரா நாட்டுவாரா, பூமணக்கும் பந்தலிலே பந்தலிலே பொங்கவரி வீசுவாரா வீசுவாரா, பந்தலிலே பந்தலிலே வீசுவாரா வீசுவாரா, வாழை தூக்குவாரா தூக்குவாரா தூக்குவாரா, கூட வைப்பாரா வைப்பாரா, வடமாலை தூக்குவாரா, தூக்குவாரா தூக்குவாரா தூக்குவாரா, அச்சி மாலை தூக்குவாரா தூக்குவாரா, ஒன்பது கால் பந்தலிட்டு ஒரு கால் பிரம்ம பீடம் இட்டா, ஒன்பது கால் பந்தலிட்டு பந்தலிலே வந்திருந்தார் பகவானோ, மணி பந்தலிலே அங்கே அமர்ந்திருந்தார் பகவானோ, அண்ணன் நடை பார்வதியை 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 அந்நேரோ நீராட்டி நீராட்டி, சிலம்பு தண்டை சிலம்பு தண்டை சிலம்பு தண்டை, பட்டரஞா நெற்றி பிறை பிறை, சிலம்பு தண்டை சிலம்பு தண்டை சிலம்பு தண்டை, நெற்றி பிறை நெற்றி பிறை, காலதிலே தண்டையிட்டு தண்டையிட்டு கைக்கு நல்ல கடையை விட்டாள்
பார்வதியை 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 அழகு தங்க பலகையிலே உண்மையுடன் கொண்டு வந்தார் வேளையிலே வேளையிலே மணமார்கள் குறவையிலே குறவையிலே முட்டி நல்ல முரசித்தவிழ் 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 கூரை கடல் போல் முழங்க வந்தல்லவோ வந்தல்லவோ ஆர்வலால் வலது கையை பார்வதியால் வலது கையை தட்சணவள் பிடித்து வாரா இப்படி ஆண்டியாக வந்திருப்பவன் ஆண்டவன் என்று தெரியாமல் மணவரையானது சரியானது செய்தார்கள். 9 கால் பந்தலிட்டு ஒரு காலிலே பிரம்மபீடமான அமைத்து மணவரையிலையும் மாப்பிள்ளை கோலம் செய்து ஆண்டியாக வந்த ஆண்டவனை அமர்த்தி வைத்தார். எல்லாம் மணக்கோலம் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. ஆதிபரா சிவசக்தியை மணப்பெண்ணாக அலங்கரித்தார்கள். ஓம் சக்தி அழகாக அலங்கரித்து அழைத்து வந்தார். நேர சரியான